ஒரு நிமிஷங்க ஐயா, 4 கேன் கொண்டு வந்திருக்கேன். இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவா? உங்களுக்கு என்னப்பா தெரியும்? எல்லாம் பாக்கியம்மா தான் பார்க்குறாங்க. கை நிறைய கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது போதுமா இன்னும் வேணுமா? எல்லாம் பாக்கியலட்சுமி அம்மாவுக்கு தான் தெரியும், போய் கேளு. பாகியலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? அதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. கௌரி, மங்கம்மா, இதை என்கிட்ட கொடுங்க. நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க. போங்க. கௌரி, கௌரி. ஐயோ அண்ணா, நான் தான் இருக்கேன், என்கிட்ட கொடுங்க. பரவாயில்லம்மா, நான் எடுத்துட்டு போறேன். பரவாயில்ல, கொடுங்கண்ணா. வேண்டாமா? என்ன கௌரி கத்துக்கிட்டு இருக்க? எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட அப்படியே இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஐயோ ராமா, பாக்கியம்மா, பாக்கியம்மா, அட என்னம்மா, கிழ கிழ விழுந்திருந்தீனா? பரவாயில்ல விடுங்கய்யா. சரஸ்வதி தான் எனக்கு முக்கியம். சரஸ்வதி, என்னம்மா இது? நீ எப்படி அவ்வளவு மேல ஏறின? ஏற்கனவே நீ ரொம்ப குட்டி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்க சொல்லு. அப்படியெல்லாம் போக கூடாது. பாரு பாரு, அம்மா நீ ஆபத்துல இருக்கேன்னு எதுவுமே சாப்பிடாம இருக்கு. கௌரி, உன் குட்டியை நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாத. இப்ப நிம்மதியா சாப்பிடு. அட, கவலைப்படாதன்னு சொல்றேன்ல, நான் தான் இருக்கேன்ல. இங்க பாரு சரஸ்வதி, இனிமே அம்மாவை விட்டுட்டு போக கூடாது, சரியா? அப்புறம் வரேன் கௌரி. அக்கா, நீ செஞ்ச காரியத்தினால தாத்தா உன் மேல கோவமா இருக்காரு. என்னடா இது, வர வர அச்சுத் ராமையா ரொம்ப தான் கோவப்படுறாரு. இப்ப நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? கோவப்படுறது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். ஒரு தடவை தாத்தாவை போய் பாருக்கா, ப்ளீஸ்க்கா. சரி போறேன் இருடா. நம்ம தாத்தாவோட கோவம் இருக்கே, அது நீர் குமிழி மாதிரி தொட்டா அப்படியே உடைஞ்சிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா வா வா. அப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இந்த 2 ட்ரெஸ்ல நான் எதை போடணும்னே தெரியலையே. இது என்னடானா கலர் நல்லா இல்ல, இதுல இருக்க டிசைன்ஸோ எனக்கு பிடிக்கல. ஜானவி, ரெடி ஆயிட்டியா? இன்னும் ரெடி ஆகலையா நீ? சீக்கிரமா ரெடி ஆகு. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு என்னடி, பார்க்க லட்சணமா இருக்க. கல்யாண கலை முகத்துல வந்துருச்சு. என்ன கல்யாண கலையோ, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
இந்த 2 ட்ரெஸ்ல எது நான் போட்டுக்கணும்னு சொல்லுக்கா. இது ரெண்டும் வேண்டாம். இந்த புடவை கட்டிக்கோ. புடவையா? ஆமா, இந்த புடவையில அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருப்ப. எனக்கு இந்த Dress போட்டுக்கணும்னு தான் ஆசையா இருக்குக்கா. பைத்தியமா நீ? கல்யாணத்துக்கு யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களா? நீயும் தாத்தாவும் எப்பவும் இததான் சொல்றீங்க. போக்கா. இங்க பாரு ஜானு, தாத்தா என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். அச்சுதம், ஆ ஏம்பா அச்சுதம். வாடா சாரதி, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சரி, பத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். ஒரு தடவை பார்த்துட்டு நீ கையெழுத்து போட்டுட்டீனா. என் கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியலையே. நீங்க தானா? நான் வேற யாரோ நினைச்சேன். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் கண்ணு தெரியலையா? என் மூளைய பயன்படுத்தி ஸ்வாஹா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி திருடுறிய உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த பாரு, திருட்டுன்னா அப்புறம் மரியாதை இருக்காது. இது என்னோட சாமர்த்தியம். கட்டி கொஞ்சம் சும்மா இருக்கியா? யாராவது பார்த்தாங்கன்னா மானமே போயிடும். மானம் போச்சுன்னா அப்புறமா சரி பண்ணிக்கலாங்க. ஆனா இவ்ளோ பொருள் போச்சுன்னா திரும்ப கிடைக்குமா? கல்யாணத்துக்கு வந்து ஏன் இந்த சில்லற புத்தி? ஐயோ, கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஆனா கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கோம். போட்ட பணத்தை எடுக்க வேணாமா? இதெல்லாம் தேவையாடி உனக்கு? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். இதோ இந்த முந்திரி பருப்பு நம்ம பொண்ணு ஷாலினி கல்யாணத்துக்கு உதவும். இத பாருங்க, இந்த வெள்ளி டம்ளர்ல நம்ம பொண்ணு சோபனாக்கு பால் ஊத்தி குடுக்கலாங்க. இந்த குங்குமச்சிமிழ வரதட்சணையா குடுக்கலாம். இதோ அப்புறம் இது இருக்குல்ல. இந்த கண்ணாடி எங்க இருந்து எடுத்த? என்னமோ எனக்கு என்ன தெரியும். சுட்ட பொருள்ல இதுவும் என் கையில மாட்டி ஸ்வாஹா ஆயிடுச்சு. இது அப்பாவோட கண்ணாடிடி. இருந்துட்டு போது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல சைட் போச்சுன்னா இது தேவைப்படும்ல. ஓ, உன்னை போய் தேடி கண்டுபிடிச்சேன் பாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. கண்ணாடி போடலனா அப்பாக்கு கண்ணு தெரியாது. ஐயோ, வாயை மூடிக்கிட்டு சுட்டுட்டு வந்த பொருள் எல்லாம் ஒளிச்சு வைங்க. ஒளிச்சு வைக்கிறது பேராசை பிடிச்சவளே. அத ஓரமா தூக்கி போட்டு வா. அது இல்லங்க, நான் சொல்றது என்னங்க. ஐயோ, இங்க எங்கேயுமே காணுமே அச்சுதம். எங்க வச்ச? இங்க தாண்டா எங்கேயோ வச்சிருந்தேன். அப்பாப்பா, உங்க கண்ணாடி. ஓ, உன்கிட்ட இருக்கா? என்ன கையில ஏதோ பத்திரம் வச்சிருக்காரு? அச்சுதம், எல்லாத்தையும் பொறுமையா படிச்சு பாரு. இந்த வீடு, பண்ணை, இடம் ஆக சொத்தை எல்லாம் 3ஆ பிரிச்சு பாக்யலட்சுமி பேருக்கு தான் எழுதியிருக்கேன். பார்த்தேன். அடக்கடவுளே, வீடு, பண்ணை, இடம் எல்லாமே பாக்யலட்சுமிக்கு தானா? எல்லாம் சரின்னா அதுல கையெழுத்த போடு. கொடு. மாமா, என்னம்மா? மொத்த சொத்தையும் பாக்யலட்சுமி பேருக்கே எழுதிட்டீங்களா? அவளோட சொத்துக்களை அவ பேர்ல தானே எழுதணும். அவ சின்ன பொண்ணு இல்லையா? இப்போ இவ்ளோ சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சா இவ்ளோ பெரிய பாரத்தை அவளால சுமக்க முடியுமா மாமா? என்னைக்கா இருந்தாலும் எழுதி கொடுத்து தானே ஆகணும். என் பாரத்தை நான் இறக்கி வச்சுதானமா ஆகணும். ஒரு காலத்துல இந்த அளவுக்கு சொத்து நமக்கு இருந்தது இல்லல்ல மாமா? பூமி தாய் ஆசீர்வாதம் இருந்தா பணத்தட்டுப்பாடே இருக்காது. இயற்கை உதவியால பயிர்கள் நல்ல அறுவடையாச்சு. அதனாலதான் இவ்வளவு சேர்த்து வைக்க முடிஞ்சது. பசங்களுக்கு நாளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது இல்லம்மா? பெருசு பயங்கரமான ஆளுதான். வெறும் மண்ணை வச்சு எப்படி இவ்ளோ சம்பாதிச்சாரு?
ஏண்டி அப்படி பாக்குற? முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பி ஆக வேண்டிய வேலையை பாரு. ஓடி. அப்பா சொல்லு. நான் போய் கோவிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடு பண்றேன். சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ண. வேலைய பாக்குறதா? இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இந்த எல்லா சொத்தையும் என் கைக்கு நான் கொண்டு வரல, என்னோட பேரு அனுசுயா இல்ல. சித்தி சித்தி இங்க இல்ல, எங்க போயிருக்காங்க? எங்கேயோ போயிருக்காங்க. நீ முதல்ல வெளியே போ. பாக்யம், பாக்யம், நான் தான். பாக்யம், நான் தான் ஷாலினி. பாரு. ஷாலினி, நீயா? என்னது இது? ஃபேஸ் பேக். எதுக்கு? நான் அனுசுயாவோட பொண்ணு. நான் எப்பவுமே பியூட்டி தான். கல்யாணத்துல எல்லார விட நான் அழகா தெரியணும்ல. ஷாலினி 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 ஷாலினி, கண்ணாடி முன்னாடி போகாத. உன்னை பார்த்தா நீயே பயந்துருவ. நீ முதல்ல கிளம்பு. ஷாலினி ஷாலினி, அந்த மாஸ்க முதல்ல எடு. நீ போய் உன் வேலைய பாரு போ. நானி நானி நானி, என்னக்கா? தாத்தா எங்க இருக்காரு? கோவலம் போயிடுச்சா? ரூம்ல இருக்காரு. ஏதோ பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. கையெழுத்தா? வீரேந்திரா, நீயும் என் மருமகளும் விட்டுட்டு போய் 12 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். இந்த பத்திரம் தான் அதுக்கு சாட்சி. தாத்தா, உங்க கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தாத்தா, எதுக்காக அழறீங்க? இன்னும் என் மேல உங்களுக்கு கோபம் குறையலையா தாத்தா? உன் மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன்? என் கவலையை நினைச்சுதான் அழறேன். கவலையா? என்னாச்சு தாத்தா? நாளைக்கு இந்நேரத்துக்கு உன் கல்யாணம் முடிஞ்சிடும்லம்மா. இந்த தாத்தாவை விட்டுட்டு நீ புகுந்த வீட்டுக்கு போயிடுவல்ல? தாத்தா, நாளையில இருந்து என்னால உன் கூட இருக்க முடியாது. உன்னை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருப்பேன். நான் வேணும்னா இங்கே இருந்துருவா. அதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன தாத்தா அது? எந்த பொண்ணா இருந்தாலும் தான் கல்யாணத்துக்கு தான் கட்டிக்க போற புடவை, தான் போட்டுக்க போற நகை, சீர்வரிசை, ஆசீர்வாதம், இப்படி கோலாகலமான அந்த நிகழ்ச்சிக்காக கல்யாண பொண்ணு மனசுல எவ்வளவோ ஆசை இருக்கும். ஆனா நீ என்னடா தங்க பண்ணிட்டு இருக்க? நடக்க போறது உன் கல்யாணங்கிறதையே மறந்துட்ட பத்தியா? வேலையாளுங்க செய்யற வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு பண்ற. நாளைக்கு நான் இங்க இருந்து போயிடுவேன்ல தாத்தா. இன்னைக்கு ஒரு நாளாவது என் வீட்டு வேலைங்களை நானே பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீட்டு வேலைங்கள்லாம் நீ பண்றது தானம்மா. ஆனா உடம்புல காயம் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப தப்புடா. தாத்தா, உண்மைய சொல்லு. அப்போ உனக்கு அடிபடல? தாத்தா, அது அது வந்து அது தங்கம், எங்க என்ன பார்த்து சொல்லு. அடிபட்டுச்சு தாத்தா. ஒரு வாயில்லாத ஜீவராசியை காப்பாத்த உன் உயிரை பணைய வைக்கணுமா? அவ்வளோ துணிச்சல் தேவையாமா? எந்த உயிரா இருந்தாலும் அது விலை மதிக்க முடியாதது தானே தாத்தா.
அது கூட நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. ஆ, ஆ, காயம் சரியாயிடும் தாத்தா. காயம் வேணா சரியாயிடும்மா. ஆனா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா இந்த வயசானவனோட இதயமே நின்று தாத்தா உதவி செய்யற உன்னோட குணம், உறவுகளுக்காக வாடுற உன்னோட நேர்மை, இதெல்லாம் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துங்கிறத நினைச்சாலே பயமா இருக்குமா? நான் உங்க வளர்ப்புல வளர்ந்தவ தாத்தா. உதவி செய்யற குணத்தையும் உறவுகளுக்காக வாழ்றதையும் என்னால மாத்திக்க முடியாது. ஆபத்துல இருக்கிற உயிரை காப்பாத்த, அதே நேரம் உனக்கும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கமா. கஷ்டப்படுறவங்க கண்ணீரை தொட, அதுக்காக நீ கஷ்டத்துல மாட்டிக்க கூடாது. அதான் இந்த தாத்தாவோட கோரிக்கை. ஆ, ஆ, எனக்கும் ஒரு ஆசை இருக்கு தாத்தா. நிறைவேற்றி வைப்பீங்களா? ம், நாளைக்கு நான் மணப்பெண் கோலத்துல மணமேடையில உட்காரதுல இருந்து நான் என் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். ஒரு நொடி கூட நீங்க என் கையை விட்டுறக்கூடாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கையை விட மாட்டோமா, கையை விட மாட்டோமா. அக்கா, இந்த மஞ்சள் தண்ணி குளியல்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு தெரியுமா? அதனால தானே சாட்சாத் அந்த விஷ்ணு பகவான் மாதிரி இருக்கிறவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வராரு. என்னாச்சு பேபி? மஞ்சள் தண்ணி விழாவுக்கு போகாம இங்க நின்னு என்ன பண்ற? எனக்கு இங்க பயங்கர எரிச்சலா இருக்கு. வெயில கூட அவ்வளவு பெருசா இல்லையடி. அப்பா, எரிச்சல் அதனால இல்ல. அந்த பாக்கியலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அழகானவனா. மண்ணாங்கட்டி, இந்த கிராமத்துல இருக்கிறவளுக்கே அப்படி ஒரு அழகம் வந்தா நீ சிட்டி குயின், கன்னியாகுமரி பியூட்டி. நீ உனக்கு உன் அம்மா இளவரச மாதிரி ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வருவ. நீ வா, இந்த கிராமத்து காத்தால உன் அழகே வீணா போகுது. உள்ள வா, வாமா உள்ள போலாம்.
பஸ்ல ஏறின உடனே நீ நிறைய குறும்புத்தனம் பண்ணணும், நல்ல டான்ஸ் ஆடணும். கொண்டு வா. அது எல்லாத்தையும் பாக்கியம் முன்னாடி வை. கண்ணே உனக்கு பற்றும் போல இருக்கு. இதெல்லாம் உன்னோடது தாமா. பஸ் வந்துருச்சு, கிளம்புங்க. எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா வைங்க. மத்தவங்க எல்லாம் சீக்கிரம் போங்க. போங்க போங்க, ஜாகிரதை. போங்க போங்க, ஃபாஸ்டா போங்க. என்னடி எங்கடி கூட்டு போற? என்னடி ஆச்சு? ஏன் என்ன ஆட்டுக்குட்டி மாதிரி இழுத்துக்கிட்டு வர? என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க ஆட்டுக்குட்டியா இல்ல மனுஷனா? ஏண்டி என்ன ஆச்சரி உனக்கு? வீடு, சொத்து, நிலம் இது பத்தாதுன்னு இருக்கிற மொத்த நகையும் அந்த பாகியலட்சுமிக்கு தான் சொந்தமா? அது எல்லாமே பாகியலட்சுமியோட சொத்து தானே, அதனால தான் கொடுத்துட்டாரு. உங்கள கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்க என்ன அப்படியே மேல இருந்தா குதிச்சிங்க? நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஒரு புள்ள தானே, உங்களுக்கு பங்கெல்லாம் வராதா? ஏய் லூசு, நீ மறந்துட்ட போல இருக்கு. நாம காதலிச்சு கல்யாணம் பண்ண அன்னைக்கே எனக்கும் என் அண்ணனுக்கும் சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. இத்தனை வருஷமா அதுலதான் நம்ம குப்பை கொட்டுறோம். உங்களை நான் என்னத்தன்னு சொல்ல? அதனாலதான் உங்களை நான் ஓடுன்னு சொல்றேன். அப்ப இருந்த சொத்து வெறும் தம்மா தூண்டு, அதுல இத்துனோடு பிரிச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ உங்க அப்பா அந்த அத்துனோடு சொத்தை மலை அளவு ஆக்கிட்டாரு. அது எப்படி நமக்கு சமமாகும்? யோசிச்சு பாத்தீங்களா? கேட்க மாட்டீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது என்னோட அண்ணன் சொத்து. இத்தனை வருஷத்துல அது டபுள் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணனோட சொத்து அவர் பொண்ணுக்கு தானே போய் சேரணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்கிட்ட இந்த லாஜிக் எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கடுப்பாகுது. அந்த டைம்ல இத்துனோடு சொத்தை நமக்கு கொடுத்துட்டு இப்போ மலை அளவு இருக்கிற இந்த சொத்தை அவளுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். போய் உங்க பங்கு கேளுங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. என் அண்ணனும் அண்ணியும் போனதுக்கு அப்புறம் அவங்க பெத்த பசங்களை நம்ம திரும்பி கூட பார்க்கல. வாழ்க்கை பூரா உன் கூட போராடுறதுக்கே நேரம் போச்சு. இப்ப போய் சொத்துல பங்கு கேட்க சொல்ற. கேட்கணுங்க, நீங்க கேட்டுதான் ஆகணும். இல்லன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்.